நீங்க முன்கூட்டியே போய் நீங்க நான் மௌத்தானால் என்ற சொத்துக்கள் எப்படி பங்காகும் என்று நினைத்து பேசி பார்த்தா உங்களுக்கு நல்லா விளங்குது. என்ற சொத்துல என்ற வளர்ப்பு மகனுக்கு எந்த பங்கும் போக மாட்டாது. என்ற சொத்துல என்ற மனைவி இருக்கிறா, அவ ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண், ஒரு கிறிஸ்தவ பெண்ணை நான் நிக்காக செய்திருக்கிறேன், ஒரு யூத பெண்ணை நான் நிக்காக செய்திருக்கிறேன். அந்த யூத பெண்ணுக்கோ அந்த கிறிஸ்தவ பெண் ஏண்ட மனைவியாக இருந்தாலும் என் அனந்தர சொத்தில் அவருக்கு பங்கு போக மாட்டாது. என்னோட வீட்டுல நான் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன், என் வீட்டுல ஏண்ட ஒரு குழந்தை இருக்கிறது. அது அவருக்கு தெரியும். இது என்னுடைய குழந்தை என்று சொல்லி டாக்குமெண்ட்ல ஆவணத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், டிஎன்ஏ ரிப்போர்ட்ல இது ஏண்ட பிள்ளை என்றுதான் டிஎன்ஏ ரிப்போர்ட் சொன்னாலும், இந்த குழந்தைக்கு கருத்தரித்தது நிக்காஹுக்கு முன்னால. இந்த குழந்தைக்கு கருத்தரித்தது, என் வைஃப் பிரெக்னன்ட் ஆனது கபில்து நிக்காஹா சொல்றதுக்கு முன்னால என்ற ஒரு குழந்தை யாருடைய வீட்டிலேயாவது இருக்க வேண்டாது, அந்த குழந்தைக்கு அனந்தர சொத்துல பங்கு கிடைக்க மாட்டாது. இதெல்லாம் நாங்க விட்டு விட்டு போற அநியாயங்கள், இதெல்லாம் நாங்க விட்டு விட்டு போற அட்டகாசங்கள். மௌத்தை பற்றி பேசுகின்றோம், மௌத்துக்கு ஆயத்தம் என்றோம். மௌத்துக்கு ஆயத்தம் தொழுகை என்பது மட்டுமல்ல, கடமைகளை செய்து முடியுங்கள். வளர்ப்பு மகனுக்கு பங்கு கிடைக்க மாட்டாது, பால் குடிச்ச அவனுக்கு பங்கு கிடைக்க மாட்டாது. என் உம்மா சின்ன வயதிலேயே மௌத்தாகிவிட்டா, என்ன வளர்த்தது என்ற சாட்சி என் உம்மட தங்கச்சி. நான் மௌத்தானா என்ற உம்மட தங்கச்சிக்கு எந்த பங்கும் கிடைக்க மாட்டாது. ஆனா என் உம்மா என்ற சாட்சி எனக்கு செஞ்ச அந்த உபகாரத்துக்கு என்ற மௌத்துக்கு பிறகு என்ற சாட்சியிட பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்டா அதையும் வசியத்தாக எழுதி வைக்கலாம். உலமாக்களுக்கு சொல்றேன், இந்த பாடங்கள் மதரசாக்குள்ள மட்டும் படிச்சு கொடுக்காம இந்த பாடத்தை சமூகமயப்படுத்துங்கோ, இந்த பாடத்தை எல்லாருக்கும் படிச்சு கொடுங்கோ. அல்லாஹ் சொல்றான், இந்த ரெண்டையும் செஞ்சதுக்கு பிறகு தான் அனந்தர சொத்து பிரிக்கலாம், அனந்தர சொத்து பிரிக்கலாம். எல்லாருக்கும் சொல்றேன், நாட்டில் அனந்தர சொத்து பிரிக்கிறதுக்கு பல கலாச்சாரம் இருக்கிறது. கிழக்கிழங்கைக்கு போனா ஒரு கலாச்சாரம், மத்திய மாகாணத்துக்கு வந்தா இன்னொரு கலாச்சாரம், தென் மாகாணத்துக்கு போற இன்னொரு கலாச்சாரம். என்னோட இந்த பகுதியில் உள்ள கலாச்சாரம் என்ன தெரியுமா? வாப்பா மௌத்தாகக்குள்ள சொல்லுவாரு, தயவு செஞ்சு சொல்றேன், கபருக்கு போகக்குள்ள நிம்மதியா போம், கபருக்கு போகக்குள்ள சந்தோஷமா போம், கபருக்கு போகக்குள்ள யாருக்கும் அநியாயம் செய்யாம போம். சில கட்டங்கள்ல நாங்க அநியாயக்காரனாகவே கபருக்கு போயிடுவோம். எப்படி தெரியுமா? வாப்பா சொல்லுவாரு பிள்ளைகளை கூப்பிட்டு, தங்கச்சிமாருக்கும் தாத்தமாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து மிகவும் அழகாக கச்சிதமாக அவர்களுடைய நிக்காகை நான் செய்து முடித்து விட்டேன், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, எஞ்சி இருப்பவைகளை எல்லாம் நீங்க பங்கு போட்டுக்கோங்க சொல்லி வாப்பா சொல்லிட்டு மௌத்தாகிறாரு. நீங்க சொன்னது வார்த்தை நரகத்தில் நிரந்தரமாக போய் வாழ்வதற்கான வார்த்தைகள், மறந்து விடாதீர்கள். இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது.